Welcome to Canada. Toronto is the most populous city in Canada, with beautiful views of the city across Lake Ontario. Toronto is one of the cosmopolitan cities in the world. Toronto, beautiful views. வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவோடு. கனடா இந்த உலகத்தில் மிக முக்கியத்துவம் பெறுவது எதனால்? உலகம் பூராவும், அதாவது வளர்முக நாடுகளில் இருந்து கூட கனடாவை நோக்கி பயணமாகும் அனைத்து மக்களும் எதற்காக கனடாவை தேர்ந்தெடுக்கிறார்கள்? நான் பல நாடுகளில் வாழ்ந்திருக்கின்றேன். தற்போது கனடாவில் வசிக்கின்றேன். எனக்கும் கூட கனடா மிகவும் பிடித்திருக்கிறது. உதாரணமாக கூற வேண்டுமென்றால் எந்த அளவுக்கு பிடித்திருக்கின்றது என்பதை, ஒரு யுத்தம் ஒன்று வந்தால் எனது உயிரை கொடுத்து காப்பாற்றுவதற்கு கூட நான் தயாராகுவதற்கு ரெடியாக உள்ளேன். பல வீடியோக்கள் இந்த சோசியல் மீடியாக்களில் தற்போது இந்த விசிட்டர்ஸ் விசாவில் வந்தவர்களும் சரி, தாயகத்திலும் சரி, கனடாவை பற்றி இழிவாகவும் ஒரு தரக்குறைவாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். கனடாவுக்கு களவாக வருவதற்கு 70,000 கனேடியன் டாலர்ஸ், அதாவது இலங்கை காசுக்கு 2.5 கோடி ரூபா செலவழித்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பணத்துக்கு அப்பால் அவர்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் என்று அவர்களிடம் கேட்டால்தான் தெரியும். காடுகளுக்களால், மலைகளுக்களால், சாப்பாடு இல்லாமல் 3 மாதமாக நடந்து சித்திரவதப்பட்டு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த வகையில் இந்த விசிட்டர்ஸ் விசாவில் வந்தவர்கள் இந்த கனடாவை குறை கூறுவது என்னால் தாங்க முடியாததனால் இந்த வீடியோவை பதிவிடுகின்றேன். இங்கு பல பேரும் பல கற்பனை கதைகள், கட்டுக்கதைகள் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதில் எந்தளவு உண்மை இருப்பது என்பது இங்கு உள்ளவர்களுக்கு தான் தெரியும். முதலாவது, கனடாவில் வேலை இல்லை என்பது. விசிட்டர்ஸ் விசாவில் வந்தவர்கள் வேலை இல்லாமல் தவிக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அல்லது வந்தவர்கள் எனக்கு அந்த வேலை செய்யவில்லை, இந்த வேலை செய்யவில்லை, நான் தாயகத்தில் அந்த வேலை செய்யவில்லை, இந்த வேலை செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள். முதலாவது, இந்த விசிட்டர்ஸ் விசாவில் வந்தவர்களை கேட்கின்றேன். கனடாவில் உங்களுக்கு ஏற்ற வேலை ரெடியாக இருக்கின்றது. உங்களிடம் இங்கிலீஷ் தகமை 100% நீங்கள் இங்கிலீஷை கதைப்பதற்கு ரெடியாக இருக்கின்றீர்களா? இங்கிலீஷ் தகமை இருக்கின்றதா? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, தொழில்துறையை படித்து அந்த துறையில் சர்டிஃபிகேட்டோடு வந்திருக்கிறீர்களா? உதாரணத்துக்கு, எந்த துறையில் வேலை செய்ய வேண்டுமானாலும் கனடாவில் அந்த துறை சார்ந்து படித்திருக்க வேண்டும். இதுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு வேலைக்கு செல்வதாக இருந்தால் ஆரம்பத்தில் அதுகள் கற்கும் வரையும் அல்லது எல்லா துறைகளிலும் கற்பித்த பிறகுதான் வேலையை செய்ய விடுவார்கள். எல்லா சிறிய களவாக செய்வதற்கு அப்பால் ஒரு முறையாக செய்ய வேண்டுமானால் அப்படித்தான் செய்ய வேண்டும். ஈவன் ஒரு தேத்தண்ணி ஊற்றுவதற்கு என்றால் கூடி அதை அவர்கள் டீச் பண்ணி அதுக்கு முறையாக கற்பித்த பின்புதான் அவர்கள் வேலை செய்ய விடுவார்கள் அந்தந்த நிறுவனங்கள். இங்கு பல இடங்களில் இன்னும் வேலை இருக்கின்றது. வேலைகளை நாங்கள் முறையாக தேடி, முறையாக அது வந்த காலங்களை வீணாக்காமல் முறையாக அந்த மொழிகளை படித்து அந்த துறைகளில் பிராக்டிஸ் செய்து, அதாவது அந்த வேலைகளை படித்து தான் வேலை செய்ய வேண்டும். இதுதான் இந்த நடைமுறை. லாட்ரி அடித்தது போன்று இந்த விசிட்டர்ஸ் விசா அவர்கள் தந்தார்கள். இவ்வளவு பேர் வந்திறங்கினீர்கள். அதற்கு நன்றி சொல்லாமல் அந்த நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் குறை கூறுவது இது ஏற்கத்தக்க விடயம் இல்லை. மிகவும் ஒரு வாழக்கூடிய ஒரு நாடு, மிகவும் அனைத்து உலக மக்கள், அதாவது ஜெர்மன், சுவிஸ் நாடுகளில் இருந்து கூடி படிப்புக்கு வந்துவிட்டு திரும்பி போக மாட்டார்கள், இங்கேயே தங்கி விடுவார்கள். அந்தளவத்திற்கு ஒரு மிகவும் வாழ விரும்பக்கூடிய ஒரு குறை கூறுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் மொழியை கல்லுங்கள். மொழியை வடிவாக எழுத வாசிக்க தயார்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படியுங்கள். அதற்கு பிறகு நல்ல சம்பளத்தில் நீங்கள் கௌரவமான முறையில் வேலை செய்ய முடியும். அதுவரையும் ஏதாவது ஒரு வேலை தான் செய்ய வேண்டும். அதுதான் முறை. இதற்கு முதல் வந்த தமிழாக்கள் ஆகிய நாங்கள் ஆரம்ப காலங்களில் அப்படித்தான் எமது வாழ்க்கையை நாங்கள் தயார்படுத்தி கொண்டோம். இதனால் குறை கூறுவதை நிறுத்திவிட்டு எங்கு இருக்கின்றோம், எது கிடைத்திருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு வாழுங்கள் என்பதை
மிக தாழ்மையாக கூறி வைக்கின்றேன் இந்த விசிட்டர் விசா நண்பர்களுக்கு. நன்றி, வணக்கம்.